Good morning students. ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சக்கராம்பாளையம். இந்த பள்ளியிலிருந்து 12th எக்கனாமிக்ஸோட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இப்போ நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025ஓட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏ டைப் பி டைப்பில் 21 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 1997 அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 10th லெசனில் இன்டீரியர்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 30th கொஷின் ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இதுவுமே இன்டீரியர் கொஷின்லேருந்து வந்திருக்கு. இது நம்ம நல்லா படிச்சிருந்தால் மட்டுமே எழுத முடியும். ஸோ 20 out of 20 வாங்கிடலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் இன்ஃப்ளேஷன் ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. செகண்ட் கொஷின் நேஷ்னல் இன்கமுடைய டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்க, அது செகண்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. லேபர் என்ரிச்மெண்ட் அதாவது லேபர் ஆட்குறைப்பு அதை பற்றின கொஷின் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது தேர்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது 4th லெசன்லேருந்து வந்திருக்கு. அனதர் கொஷினும் 4th லெசன்லேருந்து தான் வந்திருக்கு. ஒரே லெசன்லேருந்து 2 கொஷின் வந்திருக்குது அப்படின்னா அது ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அண்டு ப்ரொபென்சிட்டி டு சேவ். இந்த 2 கொஷினும் ரொம்ப சின்ன சின்ன கொஷின் தான், ஈஸியாக மார்க் வாங்கியிருக்கலாம். நெக்ஸ்ட் டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்டீரியர் கொஷின். கிரெடிட் கிரியேஷன் கொஷின் நம்பர் 28 டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். நெக்ஸ்ட்டு சார்க் செக்ரட்டரியேட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சாம்பிள் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சர்வே ஆர்கனைசேஷன் NSSO அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்கிலேருந்து நமக்கு ஒரு 2 மார்க்காக கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியாக எழுதியிருக்கலாம், கம்பல்சரி கொஷினும் கூட. நெக்ஸ்ட்டு நீங்கள் 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷின்ஸில் மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே கொஷின் நம்பர் 31 32 33 எல்லாமே நமக்கு இது வரைக்கும் எல்லாமே ரிப்பீட் ஆன கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் புதுசாக ரிப்பீட் ஆகாத கொஷின் ரொம்ப நியூ கொஷின் அப்படின்னா நம்ம வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் NPA அது புக் பேக்கில் கொஷின் நம்பர் பேஜ் நம்பர் 118 இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஸ்டேட்டு இது எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. நெக்ஸ்ட்டு சம் கேட்டிருக்காங்க, சம்மும் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஏர் பொல்யூஷன், இன்டோர் ஏர் பொல்யூஷன், அவுட்டோர் ஏர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கொஷினும் இன்டீரியர் கொஷின் ப்ளஸ் கம்பல்சரி கொஷினும் கூட. இது நல்லா புக்கை தரவு பண்ணியிருந்தாங்க மட்டும் எழுதியிருக்கலாம், நீங்கள் சென்டம் மார்க் வாங்கியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க்கை கம்பேர் பண்ணும் பொழுது எல்லா 5 மார்க்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான 5 மார்க். நம்ம திரும்ப திரும்ப எழுதி பார்த்த 5 மார்க்காகவே இருக்குது. ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு, தேர்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின். எல்லா லெசனும் அதாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது அட்டன் பண்ணுற மாதிரி, தியரிஸ்ன்னு வர கொஷின் படிச்சிங்கன்னா அது ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்னு வர கொஷின் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அந்தமாரி அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கொஷின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு கொஷினும் இந்தமாரி கரெக்டாக அவங்க சஃபுல் பண்ணி எல்லாமே அதாவது ஃபங்க்ஷன்ஸ் டைப்ஸு தியரிஸு நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த மாதிரி பார்த்து எல்லாமே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்க்கு பிரிக்ஸு இந்த மாதிரி கொஷின் A and B அப்படி இருக்கிற கொஷின்ஸ்லேருந்து ஒரு டைப்பும், நெக்ஸ்ட்டு சம்ஸ்லேருந்து ஒரு டைப்பும் எல்லாமே எடுத்திருக்காங்க. எல்லா கொஷினுமே திரும்ப திரும்ப நம்ம எழுதி பார்த்த கொஷினாகவே இருந்துச்சு. கொஷினை பொறுத்த வரைக்கும் 1 or 2 கொஷின் இன்டீரியராக இருந்தாலும் அது எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அது ஒரு கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான கொஷினாக போச்சு. மேக்ஸிமம் அது அந்த ரீசன்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அது நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நல்லா படித்தவங்க மட்டும் நல்லா எழுதியிருக்காங்க. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சென்டம் எடுக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 16th கொஷின் அதாவது பி டைப்பில் 16th கொஷின் புக் பேக்கில் வந்து தான் அதாவது புக் இன்சைடு கொஷின். 20th கொஷினும் புக் இன்சைடு கொஷின். 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 26th கொஷின் 30th கொஷின் புக் இன்சைடு கொஷின். 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 36 40 இதுவுமே இன்சைடு கொஷினாக இருக்குது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த கொஷினுமே புக் இன்சைடு கொஷின் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக 5 மார்க்கில் 35 out of 35 வாங்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இதில் இருக்குது. நீங்கள் கொஷின் பேப்பர் வேணுனாலும் ஒரு பிரிண்ட்டு போட்டு பார்க்கலாம். ப்ளஸ் எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் நிறைய சென்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் புக்கு ஃபுல்லாகவே படிக்க வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீட் கிராஸ் கோர்ஸும் நீட் அட்மிஷனும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பள்ளியில் மாநிலத்தில் முதலிடம், அதாவது போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா
நீட்டில் மாநிலத்தில் முதலிடம் வாங்கி தமிழ் மீடியம் பொண்ணு இன்றைக்கி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிட்ருக்கிறாங்க. அவங்க பேர் ரூபிகா அப்படிங்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பொண்ணு. அதனால் எங்கள் பள்ளியில் உங்கள் பொண்ணுங்களோ பையங்களோ டாக்டர் ஆகணும் அப்படின்னா எங்கள் பள்ளியில் நீங்கள் படிக்க வைக்கலாம். எங்களுடைய நீட் அகாடமியில் நீங்கள் சேர்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.